ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இன்னைக்கு நம்ம த பிரியாணி ஃபேமஸ் ஜபார் பாயோட சிக்கன் பிரியாணி அவர் சொல்லி கொடுத்த மெத்தட்ல 1 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. Masala spoons. நம்ம 1 கிலோ பிரியாணி செய்யறதுக்காக 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிற அண்டால கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒரு கிராம் வந்து சேர்த்துக்கலாம். 200 ml கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைம்லேயே அரிசியும் பிரியாணிக்கு தேவையான அரிசியும் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதில் வந்து வெங்காயம் வதங்கிறது தான் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வதங்கணும். அப்போ தான் வந்து பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு கை அளவுக்கு புதினா இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கின பிறகு இதில் 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அதாவது 10 கிராம், இது காரம் கரெக்டாக இருக்கும் 1 கிலோக்கு, சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு எடுத்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 30லேருந்து ஒரு 50 செகண்டுக்கு நல்லா வதங்கட்டும். லோ ஹீட்லேயே வச்சு வதக்கலாம். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதில் இப்போ 200 ml தயிர், 400 கிராம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து அந்த தக்காளிக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தக்காளி விதையை வந்து நிறைய சேர்த்துக்காதீங்க. நிறைய சேர்த்துக்கிட்டா வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்க பாருங்கள். இப்போ இந்த மசாலாலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 800 ml தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதை மூடி வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதே சமயத்தில் பக்கத்து அடுப்பில் அரிசியை வடித்து எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஹை ஃப்ளேமில் இந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதிச்சிட்ருக்கு அப்படியே. இப்போ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் அந்த தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி மசிஞ்சு அதில் வேகும். ஓகே, இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் அந்த மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு நல்லா. இப்போ இதில் 1 கிலோ சிக்கன் நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாம் இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக கிளறி விட்டுட்டு அந்த சிக்கன்லாம் அந்த மசாலாவில் உள்ள முழுகிற மாதிரி கிளறிட்டு இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சுற்றி நல்லா அந்த ஆவியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள் இப்போ லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு மூடிடுங்க. இப்போது இன்னொரு அடுப்பில் வச்ச சுடு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். இதில் உப்போட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்தில் அந்த அரிசி நல்லா வெந்துடுச்சு. அதை லைட்டாக எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளோட மசாலாவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் சிம்மில் வச்சுருந்தோம் இல்லையா அது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மசாலாவில் உப்பு காரம் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிக்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலையும் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அரிசி போட்டுட்டு தம் போடும்போது உப்பு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதில் நம்ம வடித்து வச்ச அந்த அரிசி வேக வச்சு வடித்து வச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ சென்டராக லைட்டாக அந்த சிக்கனில் படாத அளவுக்கு அந்த அரிசியெல்லாம் உள்ளே இறங்குற அளவுக்கு கலந்து விடுங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணியே வந்து சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோட லெவலும் அரிசியோட லெவலும் ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு மேலே நம்ம அந்த வடித்த தண்ணி வந்து சுடு தண்ணியை மேலே வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வைங்க. கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து லைட்டாக புகை வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் சிம் பண்ணிவிட்டு
ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க. தண்ணி எல்லாம் கண்டிப்பா அது வந்து ட்ரை ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1-2 நிமிஷம் வச்சுக்கலாம். பாருங்க, சூப்பரான பிரியாணி, செம்ம கலர்ஃபுல்லா, டேஸ்ட் வேற லெவல்ல இருந்ததுங்க. உண்மையாலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.